வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம லார்ட் மார்க்ஸ்மேன் அண்ட் வானிடா சேஃபி சார் ஒன்னை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் 2 கண்ட்ரிக்குள்ளே வார் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஈரோட ஆர்மியை சேர்ந்தவங்க தோற்று போயிட்டாங்க. அவன் மட்டும்தான் இப்போ உயிரோட அந்த இடத்துல நடமாடிக்கிட்டு இருக்கான். சண்டை போட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே டயர்டாக இருக்கிறான். அவங்ககிட்ட இப்போ வெறும் 5 தான் இருக்குது. எப்படியாவது இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகும்னு நினைக்க போது ஆப்போசிட்டில் ஒரு எனிமி அவனை அட்டாக் பண்ணுறதுக்காக வந்துக்கிட்டு இருக்கான். டக்குனு இவங்கிட்ட இருக்க ஆரோவை யூஸ் பண்ணி அவனோட கதையை முடிச்சுட்டு அவனோட குதிரையை எடுத்துக்கலான்னு பிளான். பட் அந்த குதிரை நிற்காம அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுச்சு. ஒரு குதிரை இருந்தால் மட்டுமே தான் இந்த இடத்த விட்டு அவனால் எஸ்கேப் ஆகி போக முடியும். ஆப்போசிட் ஆர்மியை சேர்ந்தவங்க 7 பேர் ஒரு டீமாக போயிட்டு இருக்காங்க. நார்மலாக நம்ம ஹீரோ ரொம்பவே டேலண்டானவன், அவனால் 7 பேரை தோக்கடிக்க முடியும். பட் அந்த டீமில் ஒரு வார் மேடின் இருக்காங்க. அவங்க கிட்ட இருக்க ஸ்பெஷல் பவரை பயன்படுத்துறது மூலியமாக தான் இந்த வாரியை அவங்க ஜெயிச்சு இருக்காங்க. தோக்கடிக்கிறது கஷ்டம்னு தெரிஞ்சால் கூட வேறு சாய்ஸ் இல்லாமல் நம்ம ஹீரோ அவங்ககிட்ட இருக்க 2 ஆரோவை யூஸ் பண்ணி ஸ்டார்டிங்கில் இருக்க 2 குதிரையோட கதையை முடிச்சிட்டான். ஸோ அவனை ஃபேஸ் பண்ணுறதுக்காக இப்போ வார் மேடினே டேரெக்டாக வர இவங்கிட்ட இருக்க ஒரு அம்பை பயன்படுத்தி அட்டாக் பண்ணுறான். அந்த அட்டாக்கை ரொம்பவே அசால்ட்டாக பிளாக் பண்ணிட்டாங்க. இப்போ கடைசியாக இவங்கிட்ட ஒரே ஒரு வெப்பன் மட்டும்தான் இருக்குது. ஸோ அது மேலே முழு நம்பிக்கை வச்சு அட்டாக் பண்ண சுத்தமாக ஒன்றுமே வேலைக்கு ஆகாமல் அதையும் அவங்க பிளாக் பண்ணிட்டாங்க. பட்டுனி இவன் பக்கத்தில் வந்ததுக்கப்புறமா வெப்பனை கீழே போட்டு சரண்டராக சொல்ல இவனை வேறு வழி இல்லாமல் அவனோட முடிவை அமைதியாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். இந்த வார் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் நம்ம ஹீரோட ஆர்மியை சேர்ந்த எல்லாருமே நம்பினாங்க. காரணம் அவங்களோட ஆர்மியில் மொத்தமாக 25,000 சோல்ஜர்ஸ் இருக்காங்க. அதே ஆப்போசிட் ஆர்மியில் வெறும் 5,000 சோல்ஜர்ஸ் மட்டும்தான் இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலைமையில இருந்து கூட இந்த வார் ரொம்பவே மோசமாக தோற்று இருக்கானுங்க. நேற்று இந்த வார்க்காக நம்ம ஹீரோ ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்க போது வழக்கம் போல் அவங்ககிட்ட பிரச்சனை பண்ணுறதுக்காக ஜியோன் வரான். இவன் ஒரு பெரிய ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவன். நம்ம ஹீரோவும் ஒரு ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவன் தான். பட் அவனோட கண்ட்ரி ரொம்பவே சின்னதானது. ஸ்வாட் அண்ட் ஸ்பியரை யூஸ் பண்ணுறவங்க தான் உண்மையான வாரியர்ஸ். ஒன்றை மாதிரி வெட்டு பசங்க தான் பயந்து பவ் அண்ட் ஆரோவை யூஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம ஹீரோவோட அம்பை உடைக்கலான்னு வர டக்குன்னு அவனை கீழே தள்ளி விட்டுட்டான். பட்ட அசிங்கத்தை பக்கவா தொடச்சிக்கிட்டு விடாமல் நம்ம ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க போது கமாண்டர் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. சோல்ஜர்ஸ் எல்லாருக்கும் ஒயின் கொடுக்குறாங்க. பேசாமல் அதை வாங்கி குடிச்சிட்டு நீங்கள் அமைதியாக தூங்குங்க, உங்களுக்கு ரொம்பவே தாகம் எடுக்குது, அதனால தான் இப்படி நீங்கள் கோவமாக பேசிகிட்டு இருக்கீங்கன்னு. கமாண்டரை பகச்சிக்கிற அளவுக்கு இவனுக்கு தைரியம் இல்லை. அதனால அமைதியாக அடங்கி ஒடங்கி ஓடி போயிட்டான். அங்கே இருக்கிற மற்ற சோல்ஜர்ஸ் எல்லாரும் 2 ராயல் ஃபேமிலியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த வாரை காரணமாக வச்சு அவங்க ஊரில் இருக்க டேக்ஸோட விலையை எக்கச்சக்கமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதே நேரத்தில் எங்களுக்கு அதிகமான சப்ளைஸ்லாம் வேணும்னு சொல்லி மக்கள்கிட்ட பிரச்சனை பண்ணி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை கொடுக்க யாராவது மறுத்தா அவங்களோட குடும்பத்தோட காலி பண்ணிடுறாங்களாம். உண்மையாகவே இதெல்லாம் நடக்குதா நம்ம ஹீரோ ரொம்பவே ஆச்சரியமாக பார்க்குறான். காரணம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவனோட கண்ட்ரி சின்னதாகவும் மலை பகுதியில் இருக்கனால அவனுக்கு கேபிட்டலில் நடக்கிற இந்த மாதிரி பிரச்சனைகளை பற்றி அவ்வளோவா தெரியல. இப்போ டக்குன்னு அவனோட வாயில் ஒரு விசித்திரமான விஷயத்தை ஃபீல் பண்ணுறான். தூக்கத்தை அந்த கண் முழிச்சு பார்த்தா ஸ்வாடை எடுத்து லீமா தான் அவனோட வாயில் வச்சுருக்காங்க. வார்லேருந்து நாங்கள் ஒரு கைதி அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஆனால் ஒரு கைதி இவ்வளோ அமைதியாக தூங்குறத பார்த்தா எனக்கே ரொம்ப பொறாமையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோ அரெஸ்ட் பண்ண விஷயத்தை பற்றி தப்பிச்சு வந்த கமாண்டர் நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறான். ஒரு கைதியாக நம்ம ஹீரோவை பிடிச்சி வச்சுருக்காங்க. அவனை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான காசு கேட்குறாங்க. எவ்வளோவா இருந்தாலும் பரவாயில்ல, அதை நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோன்னு சொல்ல, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் உங்களால் கொடுக்க முடியாது. காரணம் உங்கள் நாட்டில் இருக்கிற பொக்கிஷத்தோட 5 மடங்கு அவங்க அதிகமாக கேட்குறாங்க. இந்த விஷயத்தை பற்றி நம்ம ஹீரோ கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கேட்குற காசை அவன் கொஞ்சம் குறைக்க சொல்கிறான். என் நாட்டில் இவ்வளோ காசே இல்லை, அப்புறம் எப்படி அவங்களால கொடுக்க முடியும்? அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. காசை கொடுத்தா நீ இந்த இடத்த விட்டு போகலாம், இல்லைனா நாங்கள் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும். ஆல்சோ எனக்காக ஒரு முக்கியமான விஷயத்தை நீ செய்யணும்னு நம்ம ஹீரோக்கு பவ் அண்ட் ஆரோ கொடுத்து டார்கெட்டை ஷூட் பண்ண சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ கரெக்டாக அதே மாதிரி டார்கெட்டை ஷூட் பண்ண பார்க்க அவனோட குறி எக்கச்சக்கமாக மிஸ் ஆகி மேலே இருக்க பில்டிங் டாப்பை தாண்டி போயிட்டு இருக்கு. போய் இப்படிப்பட்ட ஒரு மொக்கையான ஆளை பிடிச்சிட்டு வந்து அவனுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து எதுக்காக நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க, இப்போ இவனோட கதையை முடிச்சிருங்கன்னு எல்லாருமே அதை பார்த்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம ஹீரோட குறி தப்புனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அவனுக்கு கொடுத்த பவுல் இருக்க ஸ்ட்ரிங் எல்லாமே டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ அந்த பவு இப்போ எப்படி இருக்குன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். இந்த கேப்பில் ஒரு அசாசின் அந்த இடத்துக்கு வந்து அவனோட கிராஸ் பவை பயன்படுத்தி எலனோட கதையை முடிக்கலான்னு பார்க்க கரெக்டாக எலன் அவங்களோட ஸ்வாட் பவரை யூஸ் பண்ணி ஏர் ஷீல்டு மூலியமாக அந்த அட்டாக்கை பிளாக் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி எலன் ஒரு வார் மேடின். இந்த ஸ்வாடை யூஸ் பண்ணுறது மூலிமா அவங்களால விண்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். அட்டாக் பண்ண பையன் தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். அவனை தேடி கண்டுபிடிச்சி போட்டு தள்ள இவங்க எல்லாருமே ஆர்டர் கொடுக்குறாங்க. நீங்கள் அவனை பிடிச்சா போட்டு தள்ள போகிறீங்களா? கவலைப்படாதீங்க, எந்த விதமான பாதிப்பு வராமல் நானே அவனை பிடிக்கிறேன்னு நம்ம ஹீரோ இந்த டேமேஜான பவ்வை பயன்படுத்தி கரெக்டாக அவனோட காலில் குறி வச்சு ஷூட் பண்ணிட்டான். 300 மீட்டருக்கு மேலே தூரத்தில் இருக்கவனை நம்ம ஹீரோ கரெக்டாக இந்த பவ்வை யூஸ் பண்ணி பிடிச்சது மூலிமா அவனோட திறமையை பற்றி இப்போ எல்லாருமே தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ கிட்ட இந்த டெஸ்ட்டுக்கான காரணத்தை பற்றி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நான் உன்னை பிரிசனராக கொண்டு வந்ததுனால எல்லாருமே நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டாங்க. அதனால தான் நான் உன்னை போட்டு தள்ளாமல் வச்சுருக்கேன்னு. ஸோ உன்னோட திறமையை ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த டெஸ்ட்டே நான் நடத்தினேன்.
அந்த டெஸ்ட்டில் நீ தோற்று போயிட்டேன்னா உன்னோட கதையை முடிக்கலான்னு எல்லாருமே முடிவெடுத்துட்டாங்க. ஸோ நீ தோற்று போய் ஆகணும்னு 3 பேர் பிளான் பண்ணி அந்த டேமேஜான பவ்வை உனக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க பண்ண தப்புக்காக நான் உங்களுக்கு மரண தண்டனை கொடுத்துருக்கேன். என்னங்க நீங்கள் இந்த ஊரில் யார் தப்பு பண்ணாலும் அவங்கள போட்டு தள்ளுவேன்னு சுற்றிட்டு இருக்கீங்க. என்ன தானே போட்டு தள்ள ட்ரை பண்ணாங்க. நாங்களே அவனை மன்னிச்சிட்டேன், ப்ளீஸ் ஒரு தடவை விட்டுருங்கன்னு நம்ம ஹீரோ கேட்க ஓகேன்னு அவங்களும் நம்ம ஹீரோக்காக அனுமதிச்சிட்டாங்க. நம்ம 2 கண்ட்ரிக்குள்ளே நடந்த வார் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நாங்கள் வெறும் 5000 பேர் இருந்தோம், நீங்கள் 25,000 பேர் இருந்தீங்க. அதனால இந்த வார் ரொம்பவே டஃப்பாக இருக்க போகுதுன்னு இதை ஜெயிக்கிறதுக்காக நான் எக்கச்சக்கமாக பிளான் பண்ணேன். பட் என்னோட ஃபஸ்ட்டு பிளானில் நீங்கள் படு மோசமாக தோற்று போயிட்டீங்க. இவ்வளோ பெரிய எண்ணிக்கை அட்வான்டேஜ் இருந்து கூட உங்களால் சரியாக சண்டை போட முடியலன்னா செமையான வெட்டு தண்டை கருமாந்துறாங்கப்பா. நீங்கள் நடந்த பேட்டில் அங்கே இருந்த பிரின்ஸோட கதையை நான் முடிச்சிட்டேன். பிரின்ஸை போட்டு தள்ளின விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க ஆர்மியை சேர்ந்தவங்க இதுக்கு மேலே சண்டை போட வேணான்னு எல்லாருமே அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஓடி போனதே எங்களுக்கு ரொம்பவே சுலபமாக மாறிடுச்சு. அவங்கள பின்னாடி துரத்தி எல்லாரோட கதையுமே நாங்கள் காலி பண்ணிட்டோம். எதுக்காக இந்த வாருக்கு வந்தேன்னு நினச்சி நானே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க போது அப்போ தான் உன்னை மீட் பண்ணேன். எல்லாருமே தோற்று போனால் கூட நாங்கள் 7 பேர் இருந்தால் கூட நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு தெரிஞ்சால் கூட நீ எங்களை ஃபேஸ் பண்ணலான்னு தைரியமாக முடிவெடுத்த பார்த்தியா. அது மட்டும் இல்லாமல் நீ குறி வைக்கிறதுலே உன்னோட திறமையை பற்றி நான் பக்காவாக புரிஞ்சுக்கிட்டேன். அந்த திறமையை உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் அந்த டெஸ்ட்டே நான் வச்சேன். ஆல்சோ பின்னாடி நிற்கிற பொண்ணு பேர் லீமா. ஓ மேலே அவள் ரொம்பவே கோவமாக இருக்கிறதுக்கான காரணம் எங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் இருக்க 2 குதிரையை ஷூட் பண்ணலை. அதில் ஒரு குதிரை இவளோடது. ஸோ நீ என்னோட ஆர்மியில் சேர்ந்து எனக்காக சண்டை போறியான்னு இல்லைன்னு கேட்குறாங்க. அந்த இடத்துல உனக்கு எப்படிப்பட்ட பொசிஷன் கொடுத்தாங்களோ அதே மாதிரி நானும் என்னோட ஆர்மியில் உனக்கான ஒரு கமாண்டர் பொசிஷனை கொடுக்குறேன். ஆனால் நம்ம ஹீரோ அந்த ஆஃபரை ஏற்றுக்கல. நான் எதிரின்னு தெரிஞ்ச கூட இப்படிப்பட்ட பொசிஷனை கொடுத்து எனக்கு சேஃப்டியும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறதை கேட்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் எனக்கான ஒரு கண்ட்ரி இருக்குது, அந்த கண்ட்ரியை நான் தான் ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் ரூயிக் நம்ம ஹீரோக்கு இந்த இடத்த சுற்றி காட்டிகிட்டு இருக்கேன். அப்போ அவன் தலையை பார்த்து நம்ம ஹீரோ ஒரு அட்வைஸ் பண்ணுறான். உன்னை பார்த்தா டெய்லியுமே ஒரு தலையை ஷேவ் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்படியே போனால் உன்னோட முடியெல்லாம் ரொம்ப ஸ்டிஃப் ஆகிடும். ஆல்சோ நீ பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிற, முடி வச்சா ரொம்பவே நல்லா இருப்பேன்னு. வார் மேடினான எல்லாம் என்னை பிடிச்சதுக்கப்புறம் என்கிட்ட இருக்கிற மிக முக்கியமான விஷயத்தை அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. அதுபடி பார்த்தா இந்த இடத்துக்கு நான் என்னோட உயிரை தான் விட்டுருக்கணும். ஆனால் அதுக்கு பதில் என்னோட மண்டை மேலே இருக்கிற முடியை விட்டுட்டேன். உங்களோட திறமையை பார்த்ததுக்கப்புறம் தான் இதுக்கப்புறமா நான் கற்றுக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ என்ன உங்களோட ஸ்டூடெண்ட்டாக ஏற்றுக்கோங்க மாஸ்டர்னு அவங்ககிட்ட அப்படியே சரண்டர் ஆகிட்டான். அடுத்து இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டதுக்கப்புறமா நம்ம ஹீரோ குளிக்கிறதுக்காக போகிறான். பட் அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் யாருக்கும் நம்ம ஹீரோவை சுத்தமாக பிடிக்கல. என்னதான் இருந்தாலும் நம்ம ஹீரோவை ஒரு பிரிசனராக தான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. அவன் வேற ஒரு கண்ட்ரியை சேர்ந்தவன். ஸோ சைலண்ட்டாக அந்த இடத்த விட்டு நடந்து போயிட்டே இருக்க போது தூரத்தில் ஒரு கிணறு பார்க்குறான். பக்கத்தில் ஒரு குட்டி டிராகன் இருக்குது. அந்த டிராகனை கொஞ்சிக்கிட்டு இருக்க போது பக்கத்தில் தான் நம்ம எலனை குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட்டுன்னு பைபிளுக்கு ஒரே வெக்கம். நடந்த விஷயத்துக்காக எலன் கிட்ட சாரி கேட்குறா. நீங்கள் இங்கே இருப்பீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லைன்னு. அதெல்லாம் பரவாயில்ல, நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து குளிக்கலாமான்னு எலன் கேட்குறாங்க. எனக்கு கூட இது கொஞ்சம் வெக்கமாக தான் இருக்குது. ஆனாலும் நான் ஒரு வார் மெய்டின், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அது எல்லாத்தையுமே நான் ஃபேஸ் பண்ணி தாண்டி வருவேன். ஆல்சோ எனக்கு நீ வேணும்னு சொல்ல நம்ம ஹீரோ அன்றைக்கி ஃபுல்லாக அந்த வார்த்தையை நினச்சிக்கிட்டே இருக்கான். அடுத்து நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக அவரோட நாட்டிலேருந்து ஒரு வயசானவர் வராரு. உடனடியாக நம்மளோட கண்ட்ரிக்கு நீங்கள் திரும்பி வந்தாகணும், நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்காக திருநெடியாக கிங்டம்மை சேர்ந்தவங்க வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு. இதை கேட்ட உடனே டக்கு நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்ப பார்க்குறான். பட் அவன் முன்னாடி எலன் வந்துட்டாங்க. நீ என்னோட பிரிசனராக இருக்க, எங்கப்பா இந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓட பார்க்குறேன்னு அதோட எபிசோட முடிவுக்கு வருது. ஓகே மக்கள்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.